ஏழே நாளில் நம்ம கஷ்டம்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? பாபாவோட பக்தர்களாக இருக்கிற நாம் அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. அவருடைய சச்சரித பாராயணத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அதை வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு ஸ்ரத்தா சபூரி அப்படிங்கிற 2 விளக்குகளை ஏற்றி வைத்து மல்லிகை பூக்களை கொண்டு 108 முறை அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை செய்ய தெரியலை அப்படிங்கிறவங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொன்னால் கூட போதுமானது. ஒரு நாளைக்கு 7 அத்தியாயமாக படித்தா 7 நாளில் அதோடைய எல்லா அத்தியாயங்களையும் நாம் படித்து முடிச்சிடலாம். புதன்கிழமை நம்ம படித்து முடிச்சிருவோம். மறு வியாழக்கிழமை கண்டிப்பாக நம்ம கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நன்றி கூறும் விதமாக அவருக்கு தயிர் சாதம், வெள்ளை கேசரி, வெள்ளை கொண்டக்கடலையில் சுண்டல் செஞ்சு நெய்வேத்திய பிரசாதமாக மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமளும் அதை சாப்பிடலாம். நாம் பட்டினியாக இருந்து விரதம் இருப்பதை பாபா ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டே இந்த பூஜையை நம்ம செய்யலாம். ஸ்ரத்தா சபூரி அப்படிங்கிற நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் நம்ம சாயிக்கிட்ட நாம் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெறலாம். நம்பிக்கையும் பொறுமையுமே இந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான விஷயமாகும்.